நிறைய பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா டாஸ்க் ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இவங்கள வச்சு டாஸ்க் பண்ணோம்னா நம்ம நஷ்டத்தில் தான் போவோம். சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இப்ப டாஸ்க் நடத்த போறீங்க இல்ல நாங்க எல்லாரும் கிளம்பவா? ஆமா, நாங்க வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் டாஸ்கே ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன, இந்த பிள்ளைங்க கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. சரி சரி, நம்ம டாஸ்க் ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா இருக்கிற பிள்ளைங்களும் போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம நடத்த போற டாஸ்க் பேர் என்னன்னா, படியில ஏறி சாக்லேட்டை எடு. இங்க பாத்தீங்களா, இங்க 2 வழி இருக்கு. பிங்க் கலர், கிரீன் கலர்னு 2 வழி இருக்கு. 2 வழியிலையும் படிகள் நாங்க வச்சிருக்கோம். இந்த படி வழியா ஏறி போய் நீங்க அந்த பேஸ்கெட் மேல ஏறிடணும். கரெக்டா அந்த பிங்க் கலர் வழியில ஏறினீங்கன்னா பிங்க் கலர் பேஸ்கெட் கிட்ட போயிடலாம். சாரி, பர்பிள் கலர் பேஸ்கெட் கிட்ட போயிடலாம். அதே மாதிரி கிரீன் கலருக்கு கிரீன் கலர் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். அந்த பேஸ்கெட்ல இருந்து அப்படியே அந்த பேஸ்கெட்குள்ள இருந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுகணும். ஓகேவா? இதுதான் அந்த டாஸ்க்கு. நீங்க விழுந்தாலும் உங்களுக்கு அடிபடாது, ஏன்னா நாங்கள் கீழே மெத்த வச்சிருக்கோம். ஸோ நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. ஓகே, இந்த டாஸ்க்கு யார் வின் பண்ண போறீங்களோ அவங்களுக்கு இருக்கிற ப்ரைஸஸ் பார்த்தீங்களா? இதுதான் சாக்லேட்ஸ். இது எல்லாமே ஃபாரின் சாக்லேட்ஸ் பிள்ளைங்களா. யாரும் கடையில் வாங்குற 5 ரூபா 10 ரூபா சாக்லேட்லாம் நினைச்சிடாதீங்க. வின் பண்ணீங்கன்னா செம்ம கிஃப்ட் இருக்கு. வாங்க வாங்க, யார் ஃபர்ஸ்ட் விளையாட வர போறீங்க? ஆண்டி, அப்ப வின் பண்ணலனா சாக்லேட் தர மாட்டீங்களா? ஆமா பாப்பா, தோத்தவங்களுக்குலாம் எப்படி சாக்லேட் தர முடியும்? வின் பண்ணாதான் சாக்லேட்டு. அதே மாதிரி இந்த டாஸ்க் பண்ணணும்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் 20 ரூபா. கவுண்டர் வெளியில இருக்கு. யார் யார் டாஸ்க் பண்ணணுமோ நீங்க எல்லாரும் கவுண்டர்ல காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கோங்க. ஆண்டி ஆண்டி, நான் டிக்கெட் வாங்கிட்டேன். நான் முதல்ல வரேன். இந்த டாஸ்க்லாம் ஈஸியா ஏறலாம். இந்த படியும் நல்ல பெருசா தான் இருக்கு. நீங்க பாருங்க, நான் அந்த கிரீன் கலர் வழியிலே ஏறி போறேன். இதுதான் ரொம்ப ஷார்ட் ரூட்டா இருக்கு. அச்சச்சோ, என்ன கால் இடிக்கிற மாதிரி இருக்கா? என்ன, நான் நல்லா தானே ஏறிட்டு இருந்தேன். யார் என்ன இழுத்தது? ஆண்டி, நீங்க தானே என்ன இழுத்தீங்க. நான் நல்லா தான் ஏறிட்டு இருந்தேன். எதுக்கு நீங்க என் ட்ரெஸ் பிடிச்சு இழுத்தீங்க? என்ன பாப்பா, தோத்துட்டு இப்படி ஏன் மேல பழிய போடுற? இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? நான் இங்க ஓரமா தான் நின்னுட்டு இருக்கேன். நான் எதுக்கு உன் ட்ரெஸ் பிடிச்சு இழுக்க போறேன்? அப்போ நானா தான் விழுந்தேனா? இல்லையே, யாரோ என் ட்ரெஸ் பிடிச்சு இழுத்த மாதிரி இருந்துச்சு. நாம வின் பண்ண கூடாதுன்றதுக்காக இந்த ஆன்ட்டி தான் ஏதோ சீட்டிங் பண்றாங்க. ச்சே. ஏய் ரீட்டா, இங்க பாத்தியாப்பா? கரெக்டா அந்த பொண்ணு ஏறும்போது அவ ட்ரெஸ் பிடிச்சு இழுத்துட்டாங்க. ஆமாப்பா, இவங்க ரொம்ப சீட்டிங் பண்றாங்க. ஆன்ட்டி, நெக்ஸ்ட் நான் வரேன். இந்த டாஸ்க்லாம் ஈஸியா நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இங்க பாத்தீங்களா எப்படி இந்த பிங்க் கலர் வே தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்க்கிறது தான் கஷ்டமா இருக்கும், ஆனா ஈஸியா ஏறிட்டேன். வாவ், இப்போ நான் போய் சாக்லேட் அச்சச்சோ, அப்பாடா, நல்ல வேளை பிடிச்சிட்டேன். இப்போ நான் ஜம்ப் பண்ண போறேன். 1 2 3. ஆன்ட்டி, நான் இப்போ இந்த டாஸ்க்ல வின் பண்ணிட்டேன். எனக்கு சாக்லேட் கொடுங்க, சாக்லேட் கொடுங்க. இப்போ நம்ம சாக்லேட் கொடுத்தாதான் நம்ம மேல நம்பிக்கை வரும். இப்போ பாத்தீங்களா, இந்த பொண்ணு நல்ல டாஸ்க் வின் பண்ணிட்டா. அதுக்காக நீங்க என்ன சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம். பாப்பா, உனக்கு இந்த எந்த சாக்லேட் வேணும்? இங்க பாத்தியா, இந்த ஸ்வீட் ஆர்ட்ஸ் இந்த சாக்லேட் நல்லா இருக்கும். இதை வச்சுக்கோ. ஓ அப்படியா? சரி ஓகே ஆன்ட்டி, நான் இந்த சாக்லேட்டை வச்சுக்கிறேன். ஆன்ட்டி, நெக்ஸ்ட் டாஸ்க்கை நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ண போறோம். வாங்க பசங்களா, 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா எனக்கும் ரொம்ப வசதியா தான் இருக்கும். என்னது வசதியா இருக்குமா? இந்த ஆன்ட்டி என்ன சொல்றாங்க? சரிடா, நான் கிரீன் கலர்ல வழியில போறேன், நீ பிங்க் கலர் வழியில போ. நம்ம 2 பேரும் போலாம். கரெக்டா? ஓகே, சூப்பரா. அப்படிதான்டா, மெதுவா ஏறா. என்ன, இந்த கிரீன் கலர் வழியில போற யாருமே வின் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. டேய், நீயாவது பாத்து போடா. அக்கா, இந்த டாஸ்க்லாம் எனக்கு தூசி மாதிரி. இங்க பாருங்க, இந்த பிங்க் பேஸ்கெட்ல தான் ஜம்ப் பண்ண மாட்டேன், இந்த கிரீன்ல தான் ஜம்ப் பண்ணுவேன். 1 2 3. எப்படி சூப்பரா ஜம்ப் பண்ணல? டேய் விஜய், மேல இருந்து ஜம்ப் பண்ணும்போது சூப்பரா இருந்துச்சுடா. ஏன்டா நீ வின் பண்ணலையா? ஆமாண்டா, இந்த வழியில போகும்போது ஏதோ காலில் குத்துன மாதிரி இருந்துச்சு, அப்படியே விழுந்துட்டேன்டா. சரி விட்ரா, நான் தான் வின் பண்ணிட்டேன்ல. இந்த சாக்லேட்டை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். சரி வாடா போலாம். என்ன, இந்த டாஸ்க் எல்லாரும் ஈஸியா பண்ணிடுறாங்க. சரி, டாஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக்கும். எல்லா பிள்ளைங்களும் கரெக்டா டாஸ்க் பண்ணிடுறீங்க. அதனால இந்த டாஸ்க்ல ஒரு ட்விஸ்ட் வைக்க போறேன். கரெக்டா 1 நிமிஷத்துல இந்த டாஸ்க்கை யார் கம்ப்ளீட் பண்றீங்களோ அவங்களுக்கு 2 இல்ல 3 சாக்லேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ யார் டாஸ்க் பண்ண வர போறீங்க? ஏய் ரெனி, நெக்ஸ்ட் நீ போப்பா. ஹே ரீட்டா, என்னால டாஸ்க் பண்ண முடியாதா? நான் போய் இந்த டாஸ்கை 1 மினிட்ல ஃபினிஷ் பண்றேன். இப்போ பாருங்க, நான் கிரீன்ல பிங்க்ல 2துலயும் ஏறி போறேன். நீங்க ஒரு வழி தான் சூஸ் பண்ண சொன்னீங்க, நான் 2 வழியிலயும் போறேன். எப்படி சூப்பரா ஏறிட்டேல. இந்த டாஸ்க் எல்லாம் என்னால மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். 1 மினிட்ல டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ண பாத்தீங்களா? ரெட் ரோஸ், அந்த பாஸ்கெட்ல ஜம்ப் பண்ணினா தான் உன் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். அச்சச்சோ, என்ன மாட்டிக்கிட்டே. என்னப்பா? அச்சச்சோ, இறங்க முடியலப்பா. யாராவது காப்பாத்துங்கப்பா. ஐயோ, இந்த ரெட் ரோஸ்க்கு இதே பழப்பா போச்சு. எப்ப பாரு எதுலயாவது மாட்டிக்கிட்டு நம்மள கூப்பிட்டுட்டே இருக்கான். ரெனி, வழக்கமா நீயே தானே போவ, நீயே இன்னைக்கு போ. ரெட் ரோஸ், உனக்கு இவ்ளோ பயம் இருந்தா எதுக்கு இந்த டாஸ்க்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன, எனக்கு பயமா? இந்த டாஸ்க் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னு பாத்தீங்களா? சரி, உனக்கு தான் பயம் இல்லல. உன்னோட 2 கையையும் ஹேண்ட்ஸ் அப் பண்ண பாப்போம். இதுல எனக்கு என்ன பயம்?
என்னோட கை இப்ப நான் தூக்குறேன் பாரு. அச்சச்சோ, என் கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு கூடையில மாட்டிக்கிடுச்சு. சரி, இந்த பொண்ணு டாஸ்க்ல தோத்துருச்சுன்னு சொல்லிடுவோம். நீங்க இந்த டாஸ்க்ல தோத்துட்டீங்கம்மா. 2 மினிட்ஸ்க்கு மேல ஆச்சு. ஆன்ட்டி, இந்த டாஸ்க்கை நான் பண்ணலாமா? காசு கொடுத்துட்டு இந்த டாஸ்க்கை யார் வேணாலும் பண்ணலாம் பாப்பா. ஆனா உனக்கு இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த பொண்ணு 1 நிமிஷத்துல டாஸ்க் பண்றேன்னு சொல்லிச்சுல, உனக்கு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். 30 செகண்ட்ஸ்ல வின் பண்ணினா இருக்கிற எல்லா சாக்லேட்டும் நீயே வச்சுக்கோ. என்ன ஓகேவா? ஓகே ஆன்ட்டி, இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 30 செகண்ட்ஸ்ல இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணேனா நீங்க எனக்கு எல்லா சாக்லேட்டும் கொடுத்துறணும். ஹனி, உன்கிட்ட வாட்ச் இருக்கா? எதுக்கும் நம்ம டைம் நோட் பண்ணுவோம்ப்பா. இந்த ஆன்ட்டி ரொம்ப சீட்டிங் பண்றாங்க. ஓகே, your time starts now. இந்த கிரீன் கலர் வழியில போனா தானே ஏதாவது பண்ணுவேன். அந்த பக்கமே நான் வர மாட்டேன். இந்த பிங்க் கலர் வழியிலே எப்படி ஏறிட்டேன். 1 2 3 இப்ப ஜம்ப் பண்ண போறேன். ஓகே ஓகே, டைம் அப் டைம் முடிஞ்சிச்சுமா. நீ சொன்ன 30 செகண்ட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. என்னது, அதுக்குள்ள டைம் முடிஞ்சிச்சா? இன்னும் 20 செகண்ட்ஸ் கூட ஆகல. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? ஆன்ட்டி, நாங்களும் இங்க டைம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் 20 செகண்ட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? அச்சச்சோ, நல்லா மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். இல்ல பாப்பா, என்னோட வாட்ச் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, அதனால தான் டைம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ரெனி, நீங்க ஜம்ப் பண்ணுங்க. இன்னும் டைம் முடியல. ஏய், இந்த ஆன்ட்டி இப்படி சொல்லிதான்ப்பா எல்லாரும் சீட்டிங் பண்றாங்க. ஓ, இந்த ரெடியவே ஏமாத்த பாக்குறியா? இப்ப பாரு, வந்து உன்னை வச்சுக்கிறேன். வாவ். ஓகே ரெனி, நீங்க இந்த டாஸ்க்ல வின் பண்ணிட்டீங்க. நீங்க 3 சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். என்னது, 3 சாக்லேட்டா? 3லாம் இல்ல, நான் எல்லா சாக்லேட்டையும் அப்படியே அள்ள போறேன். அதுதானே நம்ம டீலு. என்ன மறந்துட்டீங்களா ஆன்ட்டி? எங்கெல்லாம் யாரையும் ஏமாத்த முடியாது. எங்க ஏரியால எல்லாருமே செம ஷார்ப்பு. உங்களால யாரையும் ஏமாத்த முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க. அச்சச்சோ, விட்டா அடிச்சிருவாங்க போல இருக்கு. நம்ம இந்த இடத்த காலி பண்ணாதான் நமக்கு நல்லது. ஏய் ரெனி, சூப்பர் ரெனி. எப்படியோ அந்த ஆன்ட்டிக்கு ஒரு லெசனை கத்து கொடுத்துட்டேன். சரி, இப்போ நம்ம இந்த சாக்லேட்லாம் ஓபன் பண்ணலாம். இங்க பாரு, இந்த ஹரிபோ இந்த சாக்லேட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல. ஆனா அவங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே ஃபாரின் சாக்லேட் தான்ப்பா. பாரு, சூப்பரா இருக்கு. வாவ், ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர்லலாம் இருக்குப்பா. ஏய், இது பாரு, இது டெடி பியரா மங்கியானே தெரியல. டிஃபரெண்டா இருக்குல்ல. வாவ், எனக்கு இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுப்பா. எனக்கு ரெட் கலர் பிடிக்கும்பா, அதனால ரெட் கலர் நான் எடுத்துக்கிறேன். ரெடி, இந்த M&M சாக்லேட் சாப்பிட்ருக்கியா? இது ஃபாரின்ல தான்ப்பா கிடைக்கும். இந்த சாக்லேட்லயே எம்னு போட்டிருக்கோம். உனக்கு காமிக்கிறேன். இது பாரு, உள்ள ஜெம்ஸ் சாக்லேட் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் சர்க்கிள் மாதிரி இருக்கும். இது ஏன் சர்க்கிள் மாதிரி இருக்கு தெரியுமா? உள்ள பார்த்தியா பீனட் இருக்கு, அதனால தான் இது சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. இங்கே பாரு, எல்லா ஜெம்ஸ்லையும் எம்னு போட்டிருக்கோம். வாவ், இங்க பாரு, பீனட் இருக்குல்ல. இது செம டேஸ்டா இருக்கும்பா. இந்தாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஏய் தலிகோ, இப்போ நான் இந்த எம் சாக்லேட் ஓபன் பண்றேன். இதுவும் அந்த M&M அந்த ஏம் தான். ஆனா இது பாரு, 4 தான் இருக்கு. ஏய், இதுவும் பாருப்பா, எம் போட்டிருக்கு. அப்படியே ஜெம்ஸ் மாதிரியே இருக்கு பாரு. இது பீனட் இல்ல, ஆனா இதுவும் அப்படியே ஜெம்ஸ் தான் இருக்கும். ஜெம்ஸ் மாதிரி. ஏய், ஜெம்ஸ் இல்லப்பா, இது ஜெம்ஸை விட சூப்பரா இருக்கு. எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன்.